தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. இன்று நான் என் பிரியத்தால் உன் கைகளின் கிரியை வாய்க்கச் செய்து உன்னை உறுதியாக நிலைநிறுத்தப் போகிறேன். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் எடுத்த உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தொடர்ந்து தோல்வியடைந்து எப்போதுதான் என் வாழ்வில் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை காண்பேனோ என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். தேவ மனிதனாகிய மோசே செய்த பல வல்லமையான ஜபங்களில் ஒன்றான இந்த ஜபத்தை இன்று நீங்களும் ஏறெடுத்து ஒரு ஜெய வாழ்வு வாழ கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய பிரியம் என்பது உலகத்தின் ஆசீர்வாதங்களை விட மேன்மையானது. அது நம்முடைய கைகளின் கிரியைகளை என்றென்றைக்கும் உறுதியாக நிலைநிறுத்தும் உன்னத கிருபையாகும். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பின் மேல் கர்த்தருடைய பிரியம் இருந்தபடியால் அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கச் செய்து அவனை நாட்டிற்கே தலைவனாக உயர்த்தினார். ஆகையால் உங்கள் சொந்த பலத்தை நம்புவதை முழுமையாக விட்டுவிட்டு தேவனுடைய மாறாத பிரியத்தை முழுமனதோடு எப்பொழுதும் நாடி தேடுங்கள். அப்போது அவர் உங்கள் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் உங்களை உறுதியாக நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மீது பிரியம் கொண்டவரே, இன்று முதல் உமது பிரியத்தால் என் கைகளின் கிரியை வாய்க்கச் செய்து என்னை உறுதியாக நிலைநிறுத்தி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.